सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. 472வது ஸ்லோகம். ஏதத் சர்வம் தயா திருஷ்ட்யா கராமலகவத் ஸ்புடம் பிரதிபாதய சர்வத்ர ஸ்ரீ குரோ கருணாநிதே. சர்வவேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் எனக்கூடிய பிரகரண கிரந்தம். இந்த பிரகரண கிரந்தமானது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆச்சாரியால் எழுதின பிரஸ்தானத்திரைய பாஷ்யங்கள் படித்து புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறதுக்காக இதை நீங்க படிச்சுட்டு அங்க போனோம்னா அது ரொம்ப நல்லா புரியும். அதே சமயத்துல அப்படி முடியல என்றாலும் எல்லா விஷயத்திலையும் இங்கேயே நான் சொல்லி விடுகிறேன், வேதாந்தத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி விடுகிறேன் அப்படின்ற ஒரு கருணையோட ரொம்ப அழகா புதியவர்களுக்கு கூட புரிகிற மாதிரியாக எழுதின ஒரு விஷயம். இதுல அதிகாரித்துவத்தை பத்தி சொன்னார், உலகம் எப்படி உண்டாச்சு அப்படின்றத பத்தி சொன்னார். அப்படியும் இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அத்தியாசம். சூத்திர பாஷ்யத்துக்குள்ள நீங்க போகணும்னாக்க, பிரம்மசூத்திர பாஷ்யம் படிக்கணும்னா முதல்ல அத்தியாச பாஷ்யத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தியாச பாஷ்யம் நன்னா புரிஞ்சது தான் உள்ள போனீங்கன்னா எங்க சாஸ்திரங்கள்லாம் நன்னா புரியும், சூத்திரங்கள்லாம் நன்னா புரியும் அப்படின்னு அதை மனசுல வச்சுட்டு எழுதின அந்த அத்தியாசம் இல்லையா, அதை இங்கேயே நமக்கு புரிய வைக்கிறார். அங்க நீங்க எப்படி அத்தியாச பாஷ்யம் ரொம்ப அவசியம் அப்படின்னு அங்க சாஸ்திரத்துக்கு உத்தர மீமாம்சா சாஸ்திரம் அல்லது உபனிஷத் சாஸ்திரம் அல்லது வேதாந்த சாஸ்திரத்துக்கு ரொம்ப அடிப்படையாக அறிந்து கொள்ள வேண்டியது அத்தியாசம். அந்த அத்தியாசத்தை பத்தி பேசினார். பண்ணும்போது ஆத்மால அனாத்ம அத்தியாசம் இருக்கு, அனாத்மால ஆத்ம அத்தியாசம் இருக்கு. அது எப்படி சார் என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் சிஷ்யனுக்கு வந்தது. சார், அனாத்மால ஆத்ம அத்தியாசம் ரைட்டு, ஆத்மால அனாத்ம அத்தியாசம் வருதுன்னு சொல்றீங்க. இங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம். ஆத்மாவானது உள்ள இருக்கு, பிரத்யேக ஆத்மாவானது உள்ள இருக்கு. இதுல இந்த பிரத்யேக ஆத்மா அது ஒரு விஷயமா இருந்ததுன்னா, ஒரு விஷயத்த இன்னொரு விஷயமாக நம்ம பார்த்தோம்னா அது அத்தியாசம். ஒன்றை இன்னொன்றாக பார்த்தோமே ஆனால் அது அத்தியாசம். அதஸ்மின் தது புத்தி. அது இல்லாத வஸ்துல அதை பார்த்தோம்னாக்க அது அத்தியாசம். கரெக்டா? இந்த ஆத்மாவானது அவிஷயமாச்சே, விஷயமே ஆகாது. அது நான் எப்பொழுதுமே விஷயமாகவே ஆகாது. அப்படிப்பட்ட அவிஷயமாக இருக்கக்கூடிய இடத்துல அத்தியாசம் கிடையாது. ஒரு விஷயத்துல இன்னொரு விஷயம் வரலாம், ரைட்டு, அது அலவுடு, நம்ம புரிந்து கொள்ளலாம். நம்ம ஆத்மால அனாத்ம அத்தியாசம் வரும், அனாத்மால ஆத்ம அத்தியாசம் வரும். நீங்க அது புரிஞ்சது, அதுவும் புரிஞ்சது. ஆனா இப்ப பெரிய கேள்வி என்னன்னா, விஷயமா இல்லாத அந்த ஆத்மால போய் அனாத்ம அத்தியாசம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டாங்க. முன்னாடி ஒரு பொருளை இருந்ததே ஆனால் அந்த பொருளை இன்னொன்றாக பார்க்க முடியும் இல்லையா? புரோதிருஷ்டேகி இல்லையா? முன்ன விஷயம் ஒண்ணு இருக்கு, அது கிழிஞ்சல் இருந்தது, அதனுடைய நீளம் வளவெல்லாம் அதே மாதிரியே இருந்தது, அதனால சாதிருஷ்யம் இருந்தது. அதனால அதுல நான் வெள்ளிய பார்த்தேன் இல்லையா? அது கயர் இருந்தது, அதே சைஸுக்கு இருந்தது, அதே சைஸ்ல நான் பாம்பை பார்க்கிறேன். இப்படித்தான் அத்தியாசங்கள்லாம் வரும். ஒரு இறக்குற இடத்துல அப்படித்தானே வரும். அறிவிற்கு விஷயமே ஆகாததான ஆத்மால எப்படி சார் அந்த ஆத்மாவானது வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் இல்லையா? அருமையான ஒரு கேள்வி கேட்டார் அவரு. ரைட்டு. ரெண்டாவது கேள்வி, அனாத்மால சாதிருஷ்யம் இருக்கிற இடத்துலதான் வருது. கிளிஞ்சல் மாதிரி இருக்கிற இடத்துல வெள்ளி வரலாம், கயிறு மாதிரி இருக்கிற இடத்துல சர்ப்பம் வரலாம். அத மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு இல்லையா, அனாத்மாக்களுக்குள்ள அத்தியாசம் வரலாம்.
ஆத்மால அந்த மாதிரி தெரியவே தெரியாது. சாதிருஷ்யம் என்ன இருக்கு? அது மாதிரி ஒண்ணு பொருளே கிடையாது, அறிவிற்கு விஷயமே ஆகாது, அதுல எப்படி சார் வரும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டான். அதுக்கப்புறம் 470 போய் ஒரு கேள்வி கேட்டான். அனாத்மால ஆத்மமாக இருக்கக்கூடிய விஷயமான இந்த அத்தியாசம் வருது சார், வருதுன்னு வச்சுப்போமே, வந்தா கூட அதை எப்படி, எந்த உபாயத்தினால அதை நீக்க முடியும்? அந்த அத்தியாசத்துக்கு நிவர்த்தி இருக்கா? அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வரும், என்ன சாதிருஷ்யம் அதற்கு, அறியப்படாத ஒரு விஷயத்துல அது எப்படி வரும் இல்லையா? அனாத்மால ஆத்மாவனுடைய சாதிருஷ்யம் எப்படி இருக்க முடியும்? சரி, அப்படியே அனாத்மால ஆத்ம விஷயமான அத்தியாசம் இருந்து, ஆனால் அது எப்படி வந்தது அதையும் நீங்க சொல்லணும். அது எந்த உபாயத்தின் மூலமாக அதை நீக்க முடியும் அதையும் நீங்க சொல்லணும். அது எப்படி அத்தியாச நிவர்த்தி ஆனது? அனாத்மனி ஆத்மதா அத்தியாசகா கதம் ஏஷ சமாகதா, அது என்னமா வந்தது சார்? ரைட்டு. நிவர்த்தி கதம் ஏதஸ்ய, நிவர்த்தி எப்படி, இது எப்படி சார் அது? கதம் சமாகதா, அது எப்படி வந்தது? கதம் ஏதஸ்ய நிவர்த்தி, எப்படி இதுல இருந்து நிவர்த்தி? சரி, இன்னொன்னு கேன உபாயன நிவர்த்தி, என்ன உபாயத்தின் மூலமா, அதையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் கேள்வியா கேட்கல, ஆத்மால அவிஷயமா இருக்கக்கூடிய ஆத்மால எப்படி சார் அனாத்மா வரும், என்ன சார் சொல்றீங்க அப்படி கேட்கல. இது கரெக்டா இருக்கு, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் வருது, ஆகையினால நீங்க என்ன பண்ண, சிஷ்ய பாவத்துல கேட்கறான் அவன், அதனால எனக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் செய்து. சரி, இதை விட ஒரு பெரிய கேள்வி இருக்கு எனக்கு. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, உபாதியோக உபயோகோ சமயேவ ஈஷ ஜீவயோகோ ஜீவஸ்யைவ கதம் பந்தஹ ந ஈஸ்வரஸ்யாஸ்தி தத் கதம். பாருங்க, ஈஸ்வர உபாதியில ஈஸ்வரன் இருக்காம்பா, ஜீவனுடைய உபாதியில ஜீவன் இருக்காம்பா அப்படின்னு சொல்றீங்க, ரைட்டா? சரி, ஜீவ உபாதியில ஜீவன் இருக்கா, எனக்கு பந்தம் இருக்கு, கரெக்ட். அதே மாதிரி ஈஸ்வர உபாதியில ஈஸ்வரன் இருக்கான், அவருக்கும் பந்தகம் இருக்கணும் இல்லையோ? அப்படின்னா அவருக்கு கிடையாது. இது எப்படி சார் பாசிபிள்? அது கதம் எப்படி? ஒரு ஜீவனா, இந்த உபாதியில இருக்கக்கூடிய ஜீவனுக்கு பந்தம் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா ஈஸ்வரனுடைய உபாதியில இருந்தான்னா அவனுக்கு பந்தம் கிடையாது. இப்படி கேள்வி கிழக்கு இப்படி கேட்டான். அபிஷேகமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மால எப்படி சார் அனாத்மாவுடைய அத்தியாசம் வரும்? சாதிருஷ்யம் இருந்ததுன்னா அத்தியாசம் வரும், இங்க சாதிருஷ்யம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, அது எப்படி வந்தது அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன கேட்டேன், இந்த ஆத்மாவுக்கு அத்தியாசம் எப்படி சார் வந்தது, அது எப்படி நிவர்த்தி ஆகும், எந்த உபாயத்தை கைக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கேள்வியும் கேட்கிறான். சரி, ஜீவனத்தினுடைய உபாதியில இருக்கக்கூடியவனுக்கு பந்தம் வருதுன்னு சொல்றீங்க, ஈஸ்வர உபாதியில இருக்கக்கூடியவனுக்கு பந்தம் கிடையாதுன்னு வர சொல்றீங்க, இதுவும் என்ன ரொம்ப படுத்துறது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு அவன் கேட்டான். ஏதத் சர்வம், இதெல்லாம் இந்த சந்தேகங்கள்லாம் இருக்கு, தயா திருஷ்டியா, அமி என்ன கருணாநிதி, நீங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய கருணா கடாட்சத்துக்கோட கர ஆமல கவத்து, எப்படி உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஸ்புடம் பிரதிபாதே, எனக்கு கொஞ்சம் விளங்குற மாதிரி, எனக்கு கொஞ்சம் நேர கையில எடுத்துன்னு நெல்லிக்கனியை வச்சு இதாம்பா நெல்லிக்கனின்னு சொன்னாதான் என்னுடைய கையில நெல்லிக்கனியை பார்த்து இது நெல்லிக்கனி புரிஞ்சுப்பேன், அந்த மாதிரி கொஞ்சம் கிளாரிட்டியோட எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னார். ஸ்புடம் சர்வத்திர பிரதிபாதைய, எல்லா ஆங்கிள்லயும் கொஞ்சம் எனக்கு அதை புரிய வைங்க சார். ஸ்ரீ குரு கருணாநிதே, கருணாநிதியே, கருணைக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவரே, ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் கம்பேஷனா இருக்கல, நீங்கள் ஸ்ரீ குரு வேற, ஆகையினால இப்படி எனக்கு கிருபா கடாட்சத்தோட விவரமாக எல்லா ஆங்கிள் இருந்து எனக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டார் குருவானவர். அவ்வளவுதானப்பா, நீ எப்படி பிரார்த்தனை பண்ணியோ அதுக்கேத்த மாதிரி அந்த அத்தியாச தன்மையும் அதுல இருக்கக்கூடிய அம்சங்களை எல்லாம் உனக்கு கிளியராக விளக்கி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி 473வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சார். 473வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு 14 ஸ்லோகம் இந்த விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்றேன், நீ கேட்ட கேள்வி. அதுல முதல் கேள்விக்கு
பதில் சொல்றார். முதல் கேள்வி என்ன அப்படின்னாக்க 466ல பிரத்யேகாத்மனி அபிஷயே அனாத்மாத்தியாசா கதம் பிரபோ அப்படின்னு கேட்டா இல்லையா? அது சொல்றாரு, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. பிரத்யேகாத்மா அபிஷயம் அப்படின்னு, அது விஷயமாகாது. கரெக்ட் தானே? பிரத்யேகாத்மா விஷயமாகாது. விஷயமாயிட்டா அது இதுவாயிடும். ஐயானது எப்பொழுதுமே விஷயம் ஆகாது. அது விஷயம் ஆயிடுச்சுன்னா இதுவாயிடும். இதுவாயிடுச்சுன்னாக்கா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் பாசிபிள் நம்ம சொல்ல முடியும். என்னால் பார்க்கப்படும், என்னால் கேட்கப்படும், என்னால் நுகரப்படும், என்னால் சுவைக்கப்படும், என்னால் உணரப்படும், எதுவானாலும் சொல்லலாம் இல்ல. எனக்கு கை காலு கண்ணு மூக்குனால அது எட்டி உழைப்பேன், இல்ல கட்டி அணைப்பேன், ஏதோ ஒண்ணு பண்ணுவேன். நான் ஏதாவது ஒரு காரியத்தை பொருளாக இருந்ததையானால் பண்ணுவேன். ஐயானது பொருளே இல்லை, அது ஆத்மாவானது, அது நிர்விசேஷம், நிராகாரம், என்னென்னமோ வேற சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்போதுமே விஷயமாகாது அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா விஷயமே இல்லாத அந்த ஆத்மால, அபிஷயமாக இருக்கக்கூடிய ஆத்மால அனாத்மா அத்தியாசம் எப்படி வரும்னு நல்ல கேள்வி கேட்டான். இப்ப என்ன பதில் சொல்ல வேண்டியிருக்குன்னா, அப்பா இந்த ஆத்மா அபிஷயம் அப்படின்னு சொன்னேன்னு கரெக்ட் தான். ஆனா ஒரு விஷயம் பாருங்க, இது ஆத்மா அபிஷயமாக இருந்த போதிலும் அது முழுக்க முழுக்க அபிஷயம்ன்றது நமக்கு தெரியல. இதுதானே பிரச்சனை. அபிஷயமாக இருந்த போதிலும் அது அபிஷயம்ன்றது நமக்கு தெரியல. நாம எப்படி நம்மள பாக்குறோம் இல்லையா? அந்த ஆத்மாவாய் அந்த சரீரத்தோடையும், அந்த அன்னமய கோஷத்தோடையும், பிராணமய கோஷத்தோடையும், மனோமய கோஷத்தோடையும், விஞ்ஞானமய கோஷத்தோடையும், அது ஆனந்தமய கோஷத்தோடையும் பொருத்தி தான் பாக்குறோம். பேக்கரா பாக்குறோம், ட்ரீமரா பாக்குறோம், இல்லைன்னாக்க தூங்குறவனா பாக்குறோம். இப்படித்தான ஆத்மாவை எதோடைய சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோமே தவிர, அது எப்படி டோட்டலா அபிஷயம்னு நம்ம இருந்தாக்க நம்ம எந்த காரியமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? அபிஷயம் பாக்குறது இல்லை, இதுதான் உண்மை. அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? ஒன்னை இன்னொன்னா நம்ம பாக்குறோம் அப்படின்றது தானே உண்மை. இப்ப சொல்றது பாருங்க, ந தாவத் அயம் ஏகாந்தேன ஆத்மா அபிஷயः இஷ்யதே அத்யாத்ம பிரத்யயார்த்தத்வாத் அபரோக்ஷாச்ச சர்வஷः. பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ஆத்மாவானது அபிஷயம்னு தெரிந்த போதிலும் இல்லையா, நீங்க உயிரோட இருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன் இல்லையா? பாக்கி எல்லாம் என்ன பண்ணீங்க நீங்க? என்ன சார் உங்களுடைய ஷர்ட்ல எவ்வளவு பட்டன் இருக்கு சார்ன்னு கேட்டேன். இருப்பா பார்த்து சொல்றேன் அப்படின்னீங்க. உங்க அப்பாவுக்கு என்னைக்கு சார் ஸ்ராத்தம்னு கேட்டேன். இருங்க சார் கேட்டு சொல்றேன், வைப்ப கேட்டு சொல்றேன். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எங்க சார், எவ்வளவு சார்ன்னு கேட்டேன். இந்த இருங்க பாஸ்புக்கை பார்த்து சொல்றேன் அப்படின்றேன். சார் அவருடைய போன் நம்பர் சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்டுன்ற ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றீங்க, போன் நம்பர். இருப்பா பிளைட்ட பார்த்தெல்லாம் அந்த காலத்துல ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம், இப்ப இல்ல. எது கேட்டாலும் நீங்க பாருங்க கேட்டு சொல்றேன், பார்த்து சொல்றேன், எல்லாம் தானே சொல்றீங்க. இப்போ உங்களை கட்டி நல்லா இழுத்துட்டு பிச்சு டார்க்ல கொண்டு போய் ஹெலிகாப்டர்ல அப்படி தூக்கி போட்டு போயிட்டான். அங்க போய் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க பொழுது என்ன உயிரோட இருக்கியான்னு ஒருத்தர் கேட்டா இருக்குன்றீங்க. நீங்க இருட்டுல இருக்கீங்க, கட்டி போட்டிருக்கான், எடுத்துன்னு உங்களை தூக்கி போட்டிருக்கான். இந்த ஒரு சந்தர்ப்பத்துல கூட உங்களுக்கு எப்படி சார் நீங்க இருக்கீங்க உயிரோட இருக்கீங்கன்னு தெரியாது? அண்ட் யாரையாவது கேட்காமயே தெரியாது. நீங்க கேட்டு சொல்ல சார் நான் உயிரோட இருக்கேன்னு யாரையுமே கேட்கல, இன்னொருத்தர் கேட்கறான் நான் உயிரோட இருக்கேன் நீங்க சொல்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த அறிவு இருக்கிறது, நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அபரோக்ஷமாக தெரிகிறது. அபரோக்ஷமா தெரிகிறதுன்னா இன்னொரு மீடியம் இல்லாமல், அதுதான் நீங்க தயானந்த சுவாமிஜி சொல்லும் போது இம்மீடியட் நாலேஜ் அப்படின்னு. இம்மீடியட்னா நம்ம நினைக்கிற அந்த இம்மீடியட்ல மீடியேஷனே இல்லாத நாலேஜ். யூ டோன்ட் ரிக்வயர் எனி அதர் பிரமாணம் டு சே தட் யூ ஆர் அலைவ். யூ ஆர் அலைவ் பிகாஸ் யூ நோ யுவர் செல்ஃப். ரிக்ஷாக்காரனு கூட தெரியுது சார், இல்ல அவனை போய் காட்டா கூட அவனுக்கு கோபம் வருது, உயிரோடு யாரை பார்த்து கேட்க அப்படின்பான். எப்படி தெரியும்? எல்லாருக்குமே தெரியாது, சொப்பிரகாசமாக தெரிகிறது, அபரோக்ஷமாக தெரிகிறது. அப்படி இருக்கிறதுனால அந்த ஆத்மாவை
நீங்க அபிஷயம்னு ஒதுக்க முடியாது. விஷயமா இருக்க அபிஷயம்னா தெரியவே தெரியக்கூடாது. அதை பத்தி உங்களுக்கு தெரியறது. ஆனா அந்த ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம்னா அதுதான் சார் தெரியல. அது தெரியல எனக்கு. ஆத்மா தெரியறது, ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம்ன்றது தெரியல இல்லையா? சச்சிதானந்த ஸ்வரூபம்னு தெரிஞ்சா அபிஷயத்தை நம்ம நன்னாக புரிந்து கொண்டான்னு அர்த்தம். இப்ப என்ன புரிஞ்சுக்க, அதை விஷயமாகவும் புரிந்து கொள்கிறோம், அபிஷயமாகவும் புரிந்து கொள்கிறோம். அதனால இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. அதனால தாவத்து அயம் ஏகாந்தேன ஒரேடியா ஏகாந்தமாக நீங்க இந்த ஆத்மாவை ஒரேடியாக அபிஷயம் அப்படி அறிய முடியாதது அப்படின்னு ஒதுக்கி விட முடியாது. ரைட்டா? ஃபர்ஸ்ட் லைன். ரெண்டாவது லைன், அஸ்ய ஆத்ம அஸ்ய அஸ்மத் பிரத்யய, அஸ்ய அஸ்மத் பிரத்யன்னு இருக்கணும். அஸ்மத் பிரிண்டிங்ல ஆத்ம அஸ்மத் பிரத்யயார்த்தத்வாத் அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா அஸ்மத் யுஷ்மத் பிரத்யய கோச்சரயோகோ விஷய விஷயினோகோ தம பிரகாசவதி விருத்த சுபாவயோகோன்னு ஆரம்பிக்கிறார் அத்தியாச பாஷ்யத்துல. அஸ்மத் பிரத்யன்னா நான் எனக்கூடிய அறிவு, அதை தவிர இருக்கக்கூடிய அறிவு எல்லாம் யுஷ்மத் பிரத்யய அறிவு. யுஷ்மத் என்னாக்க நீன்றது என்ன அர்த்தத்துல ஆச்சாரியால் யுஷ்மத் அஸ்மத்னு யூஸ் பண்றாருன்னா, ஒண்ணு நான், அதுல சந்தேகமே இல்லை. என்னை தவிர வேறானதெல்லாம் யுஷ்மத் அப்படின்னு சொன்னார். இது எப்படி அஸ்மத் பிரத்யய விஷயமா இருக்கு? அஸ்ய அஸ்மத் பிரத்யய அர்த்தத்வாத், இது நான் என்ற அறிவுக்கு விஷயமாக இருக்கு. அஸ்மத் பிரத்யயம் என்ன? நான் இருக்கேனே சார், நான் இருக்கேனே அப்படின்னு ஒரு விஷயமா இருக்க. அஸ்மத் பிரத்யய அர்த்தத்வார், இந்த அர்த்தத்துல அது விஷயமாக கருதப்படுகிற காரணத்தினால அது மட்டும் இல்ல, அபரோக்ஷாத், அபரோக்ஷத்தினாலையும் ஐ நோ இட் பை மை செல்ஃப், நேரில் எனக்கு தெரியாது. வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் அதர்ஸ் ஐ நோ தட் ஐ எம் ஆத்மா, நான் தெரியாது, எனக்கு தெரிவதனாலையும். அபரோக்ஷாட்ச சர்வசகா, எப்படி பார்த்தாலும் எல்லா விதத்திலையும் ஆத்மா பிரத்யட்சமாக நேரில் யாவரும் அறிந்து கொள்கிறார்கள்ன்றதுதானே உண்மை. நான் என்ற சொல்லும் ஆத்மாவை தானே குறிக்கிறது. ஆகவே இந்த ஆத்மாவை ஒரேடியா அபிஷயம்னு சொல்ல முடியுமான? உங்களுக்கு அறிவுக்கு விஷயமா தானே இருக்கு. அஸ்மத் பிரத்யய விஷயமா ஆத்மா இருக்க. அப்படி இருக்கும்போது ஒரேடியா நீங்க அபிஷயம்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் கேள்வி நீ கேட்டதுக்கு பதில் சொல்றேன். இன்னொன்னு மட்டும் இல்ல, இது பாருங்க, நான் இப்ப எக்ஸாம்பிள் சொன்னேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, எல்லாருமே ஒத்துக்கிறீங்க. நீங்க ஏன் சார் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கும் அது நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிறீங்க, நம்பிக்கை இல்லை. நான் சொல்றது புரியுது, ரிச்சாக்காரனு கூட புரியுதுன்னு அதுக்காக தான் சொன்னேன் இல்லையா? அவனுக்கும் புரியுது. அப்படின்னா என்ன? பிரசித்தி இருக்கு. பிரசித்தி ஆத்மனஹா அஸ்தியேவ ந கஸ்யாபி ந திருஷ்யதே பிரத்யயோ நாஹம் அஸ்மீதி நஹி அஸ்தி பிரத்யகாத்மனி. பிரசித்தி பாருங்க, பிரசித்தி வேற இருக்கு சார். நான் சொன்னது எல்லாருக்கும் புரியுது பாத்தீங்களா? அவனுக்கு கூட தெரியுது. நான் நீ உயிரோட இருக்கேன்னா யார கேட்கற அப்படின்னு கேட்கறான் எல்லாரும். சின்ன பையனை கேட்டா அவனும் கேட்கறான், வயசானவர் கேட்டா, நன்னா வேதாந்தம் படிச்சவரை கேட்டா அவரும் கேட்காரு, கொடுமை படிக்காதவனை கேட்டா அவனும் கேட்கறாங்க. இப்படி எல்லாருக்குமே நான் எனக்கூடியது தெரிகிறது, புரிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரசித்தி அப்படி அஸ்தி ஆத்மனஹா பிரசித்தி அப்படி அஸ்தியவ, ஒரு பிரசித்தியாக இருக்கிறது இல்லையா? அஸ்தியவ, அது நிச்சயமா இருக்க. நான் கஸ்யாபி ந திருஷ்யத்தை, யாருக்கும் அது அறியப்படாததாகவே இல்லை. எல்லாருக்கும் நான் அப்படின்னாக்க டக்குன்னு முடிக்கக்கூடிய அளவுக்கு தெரியாது. எல்லாருக்கும் நான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய எவ்வளவு மூடனாக இருந்தாலும் நான் எனக்கூடியதை அவன் புரிந்து கொள்ள முடிகிறது. அவன் பிரசித்தியாகவும் நான் உயிருடன் இருக்கிறேன் என்பதும் அவனுக்கு தெரிகிறது. பிரத்யயா நாகமஸ்மீதி இல்லையா? யாருக்காவது ஒருத்தருக்கு நான் இல்லை அப்படின்ற பிரத்யம் அப்படின்னா இந்த இடத்துல எண்ணம். யாராவது ஒருத்தருக்கு நான் உயிருடன் இல்லை அப்படின்றதான ஒரு எண்ணம் இருக்காது. எல்லாருக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்றதுதான் இருக்கே தவிர நான் இல்லை என்று யாராவது உயிரோடு இருக்கும் போது நன்னா
புத்தி சுவாதீனத்தோட இருக்கும்போது நான் இல்லை அப்படின்னு சொல்லுவானா? நினைச்சு பாருங்க. எல்லாருக்கும் நான் இருக்கிறேன்றது தெரியாது. அது மட்டுமல்ல, யாருக்குமே நான் இல்லை என்ற அறிவே, நான் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டோம். நான் இல்லைன்னு எப்படி சொல்றான்? அந்த எண்ணம் இருக்கு. நான் அகம் அஸ்மி பிரத்யேகா நஹி அஸ்மி. அது மாத்திரம் இல்ல, நான் அறியப்படாததாக இருக்கிறேன் என்பதும் இல்லை. நான் இல்லை அப்படின்ற எண்ணமும் இல்லை. ஆகையினால ஆத்மாவானவர் சித்தியாகவும் இருக்கார், அறியப்படாமல் இல்லை. ஆனா நான் இல்லை என்ற எண்ணமும் யாருக்கும் இல்லை. அதனால ஏகாந்தேன அது அபிஷயம்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது மாத்திரம் இல்ல, ந கஸ்யாபி ஸ்வசத்பாவே பிரமாணம் அபிகாங்க்ஷ்யதே பிரமாணானாம் ச பிராமாண்யம் தன்மூலம் கின்னு போதயேத். ந கஸ்யாபி ஸ்வசத்பாவே, சத்பாவம், நான் எனக்கு தெரியாது, நான் உயிருடன் இருக்கிறேன்றது எனக்கு தெரியாது சார். சத்பாவே ந கஸ்யாபி, இதுக்கு ஐ டோன்ட் ரிக்வயர் எனி ப்ரூஃப். எனக்கு பிரமாணம் வேணுமா? எங்க அப்பாவை கேட்டு சொல்றேன் சார், நான் உயிரோட, அப்பா இவர் கேட்கிறாரு நீ உயிரோட இருக்கியான்னு, என்னப்பா பதில் சொல்லணும்னு கேட்டான்னாக்க உங்களை பத்தி என்ன நினைப்பாரு? மென்டல் நினைப்பாரு இல்லையா? இல்லையா? அப்பாவை கேட்டு சொல்றேன். பாக்கி விஷயத்துக்கெல்லாம் நீங்க கேட்கலாம் இல்லையா? எனக்கு அப்பா கேக்குறாருப்பா, என்னைக்கு தாத்தா சாதான்னு கேக்குறாருப்பா, எனக்கு தெரியாது, கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். அதுல நியாயம் இருக்கு இல்லையா? அப்பா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவுன்னு கேக்குறாருப்பா, எனக்கு தெரியலப்பா, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்காப்பா, பார்த்து சொல்றேன்பா, அக்கௌண்ட்ல பார்த்து சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லலாம். பாஸ்புக் எடுத்து பார்த்து சொல்றேன். அத மாதிரி ஒரு ப்ரூஃபோட நீங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த பிரமாணம், அது யூ ரிக்வயர் எ ப்ரூஃப். அதனால பிரமாணம் தேவை. But to know that I am alive, I don't require any pramana. Yeah, I don't need any proof. Na kasyavi swasatbhave pramanam abhikankshyate. யாராவது ஒருத்தன் இந்த பிரமாணத்தை எதிர்பார்த்து பேசுவானோ இல்லையா? நீ உயிரோட இருக்கியா அப்படின்னு கேட்டா ஒய்ஃபை கேட்டு சொல்றேன்னு சொல்லுவானா? யாராவது சொல்லவே மாட்டான். சரி, பிரமாணானாம் ச பிராமாண்யம் என் மூலம் கின்னு போதயேத். பிரமாணங்களுக்கெல்லாம் பிரமாணம் என்ற ஸ்டேட்டஸ், ப்ரூஃபுக்கெல்லாம் ப்ரூஃப்ன்ற ஸ்டேட்டஸ் எப்போ வரும் இல்லையா? அது எதன் காரணமாக இருக்கிறதோ அதை நீங்க எடுத்து சொல்லணும். பிரமாணம் இப்ப நமக்கு அபிஷேயமா விஷயமா அப்படின்ற விஷயம் சந்தேகம் இருக்கு. அதுல நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. நான் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொன்னா அதுல எனக்கு விஷயம் தெரியாது. இப்ப அதை எனக்கு சொல்லணும். அப்ப நான் யாருன்றது எனக்கு தெரியுது. நான் எதையோ தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா இப்ப நன்னா தெரியணும் நான் யாருன்றதுக்கு ஐ ரிக்வயர் எ ப்ரூஃப் இல்லையா? டு நோ தட் எனக்கு எந்த பிரமாணம் தேவையில்லாமையே நான் இருக்கு அப்படின்றது தெரியுது. நான் அப்படின்னாக்க எப்படி இருக்கேன் அப்படின்னாக்க ஒரு பிரமாணத்தின் மூலமாக தான் அந்த பிராமான்யம் கிடைக்கிறது. ப்ரூஃப் மூலமாக. அந்த பிராமான்யம் என்ன? சுதி பிராமான்யமா இருக்கு. அது எப்படி இருக்கு? அது என்னதுன்னு எனக்கு சரியா தெரியலன்னு இப்ப கன்ஃபியூஸ் பண்ணி, நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச நான் தான் நானு நினைச்சிருந்தேன். இப்ப நீங்க இப்படி எல்லாம் விஷயம் இஸ்மத் பிரத்திய கோச்சரம் அஸ்மத் பிரத்திய கோச்சரம்னு சொன்னதுனால இப்போ ஐ நீட் டு நோ இல்லையா? இந்த பிரமாணங்களுக்கெல்லாம் எதன் மூலம் பிரமாணம் ஏற்படுகிறது அப்படின்றது எனக்கு இப்ப புரியாது இல்லையா? இப்ப எனக்கு தெரியாது. இந்த நான் என்னை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பிரமாணத்தின் மூலமாக தெரிந்து கொள்வது? எனக்கு ஒண்ணும் பிரமாண அபேட்சை எல்லாமே நான் யார் என்பது, நான் உயிருடன் இருக்கிறேன்னு தெரியுது, நான் யார் என்பது தெரியவில்லை. அதனால இப்ப என்ன சொல்றது? அதனால என்னுடைய உண்மையான நான் இருக்கு இல்லையா, அதுக்கு வாஸ்தவமான ஸ்வரூபம் என்னன்னு தெரியலையே அப்படின்ற அர்த்தம் இல்லையா? அது ஒரு பொருள் இருக்கணும்னா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இருக்கணும். எனக்கு நீங்க இப்ப சந்தேகத்தை கலப்பி விட்டீங்க. ஆகையினால இப்ப எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் வந்துடுது. ஏன் சார் இப்படி வந்தது அப்படின்னா, இப்ப அவன் என்ன கேள்வி கேட்டான்? அனாத்மனி ஆத்ம அத்தியாசா கதம் சமாகதா அப்படின்னு கேட்டான் இல்லையா? அதுக்கு அவர் இப்போ கதம் சமாகதா, அது எப்படி வந்தது அப்படின்னா, ஆத்மால அனாத்ம அத்தியாசம், அனாத்மால ஆத்ம அத்தியாசம், இப்படி ஒன்னை இன்னொன்னா பார்க்கக்கூடியதான ஒரு அறிவானது, எண்ணமானது
என்னமா வந்ததுன்னு கேட்டான்ல, அதுக்கு சொல்றாரு பாயம். மாயா காரியைஹி திரோபூதஹ ந ஏஷ ஆத்மா அனுபூயதே மேகவிருந்தைஹி யதா பானுஹு ததா அயம் அகமாதிபிஹி. மாயா காரியைஹி, இது ஒரு மாயையினுடைய காரியம்பா. இந்த அம்பாள் என்ன பண்றா, என்னுடைய சொரூபம் சச்சிதானந்த சொரூபமாக இருந்த போது, அதான உண்மையான சொரூபம். ஆனால் நான் அதை அறியல. நான் எப்ப பார்த்தாலும் நானுன்றது என்னுடைய உடம்போட சேர்ந்துதான் பார்த்தேன். நீங்க உங்க வாத்துக்கு வந்து என்ன யார் வந்திருக்கேங்கிட்ட நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னா, யார் வந்தது? யாரு? இந்த உடம்பு தானே வந்தது. அதை தான் நான் நானுன்னு சொல்றேன். ஏன் சார் இது நானுன்னு சொல்றீங்க? நீங்க தான் சச்சிதானந்த சொரூபம் சார். சொல்றதுக்கு நல்லா இருக்கு சார், ஆனா அதுதான் சார் நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அது ஏன்னா புரியல. எது புரியலன்னா அது மாயா காரியம். ஏன்றது புரியல சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மாயா காரியம். அது என்ன பண்றது? என்னுடைய உண்மையான சொரூபத்தை மறைத்து விட்டது இல்லையா? இந்த நீங்க சாஸ்திரத்துல ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. எதோடையும் சேராது. அது நிஷ்கலம், நிஷ்கிரியம், சாந்தம், நிரவத்தியம், நிரந்தரம், நிராகாரம், விசேஷம் இல்லையா? என்னென்னமோ நீங்க சொல்றீங்க. நிஷ்கிரியம், நிஷ்கலம், என்னமோ சொல்றேன். தவிர அது எனக்கு புலப்படுவதில்லை. நான் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அந்த நாலேஜ் எல்லாம் எனக்கு மறந்துடுது. ஒரு துக்கம் வந்துருச்சுனாக்க டக்குன்னு ஒரே அழுக வருது, எல்லாம் வருது. வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த படி வேதாந்தா நீங்க சச்சிதானந்த சொரூபெல்லாம் இருக்கட்டும் சார் அப்படின்றது தோன்றது இல்லையா? இதனால திரோபூதமாக ஆகிறது. அது மறைந்து போகிறது. என்னுடைய ஆத்மஸ்வரூபம் அங்க மறையிறது இல்லையா? அப்போது ஏஷ ஆத்மா, இந்த ஆத்மாவானது அனுபூயத்தே இல்லையா? மாயையினுடைய காரியங்கள்னால, அகங்காரங்களால மறைக்கப்பட்டு என்னுடைய உண்மையான சச்சிதானந்த ஸ்வரூபமானது என்னால் அனுபவிக்கப்படுவதில்லை. மாயா காரியைஹி திரோபூதா ஏஷ ஆத்மா ந அனுபூயத்தே. ஆகையினால ஏஷ ஆத்மா, என்னுடைய இந்த ஆத்மாவானது என்னால் அனுபவிக்கப்படுவதில்லை. அதான உண்மை. நான் வேற எதையோ நான் என்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் தவிர சச்சிதானந்த ஸ்வரூபமாக எங்கும் இருக்கக்கூடிய நான் அப்படின்னு சாஸ்திரத்துல நீங்க சொன்ன மாதிரி என்னால் அதை அனுபவிக்க முடியவில்லை அப்படின்றதுதானே உண்மை. இது எப்படி அப்படின்னாக்க, மேகவிருந்தைஹி யதா பானுஹு ததா அயம் அகமாதிபிஹி. மேகமானது எப்படி உண்டாகிறது? மனிதர்கள் கர்மாக்களை செய்கிறார்கள். அந்த கர்மாவானது அப்படி புகை வடிவாக போகிறது. எல்லாரும் சௌத்த காரியங்கள், ஸ்மார்த்த காரியங்கள் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் அப்படி போய் அந்த கடலுக்கு போய் அந்த கடலோட இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சம் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் என்ன ஆச்சு? அப்படி மேகமாக உருவெடுத்து அப்படியே ஒரு அந்த குளிர்ந்த காற்று அப்படி போய் அது கரு மேகமா ஆகி அதுல மழை வரக்கூடிய மேகமா ஆகி இல்லையா? இப்படிதான் வருது. இப்படி மேகமானது உண்டாகிறது. அந்த மேக கூட்டமானது விருந்தைஹி அப்படின்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம். மேக விருந்தைஹி யதா, மேக கூட்டங்களால இப்பேற்பட்ட மேக கூட்டங்கள் வருது. இந்த மேக கூட்டங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுது மேகம் வந்திருக்குன்னு? சூரிய வெளிச்சத்தினாலதான் தெரியுது இல்லையா? ஆனா இந்த மேக கூட்டம் என்ன பண்றது பாருங்க, அந்த சூரியனையே போய் மறைக்கிறது. உங்களுடைய ஆத்மாவை இல்லையா, உங்களுடைய சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை உங்களுடைய அறிவே நான் வந்திருக்கேன்னு சொன்ன இந்த உடம்ப நானுன்னு சொல்ற இப்படி பண்ற மாதிரி மேகமானது என்ன பண்றது? யதா பானுஹு, அந்த மேக கூட்டமானது சூரியனை எப்படி மறைக்கிறதோ, திரோபூதமாக ஆக்கிறதோ அதே மாதிரிதான் ததா அயம், இங்கேயும் அயம், இந்த விஷயத்துல இந்த ஆத்மாவும் அகமாதிபிஹி திரோபூதா பவதி. அகங்காரம் முதலியவைகள்னால நான் எனக்கூடிய எண்ணத்தின் மூலமாக இதுவும் மறைக்கப்படுகிறதுப்பா அப்படின்னு சொன்னார். ரைட்டா? அதுக்கப்புறம் 467 ஒரு கேள்வி கேட்டார்.
புரோதிருஷ்டேகி விஷய அத்தியசியந்தி விஷயாந்தரம். முன்னாடி ஒரு விஷயம் கயறுன்னு ஒரு விஷயம் இருக்கணும், அதுக்கப்புறம் பாம்புன்னு ஒரு விஷயம் இருக்கணும். அந்த கயறுல தான் பாம்பு தோன்றும், இல்லையா? முன்னாடி கிளிஞ்சல்னு ஒரு விஷயம், சுத்திகா அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. அந்த சுத்திகையில தான் இவனுக்கு வெள்ளி தெரிஞ்சது. அப்படின்னா அர்த்தம், ஒரு வஸ்துவிலதான் இன்னொரு வஸ்தானது அத்தியாசம் பண்ண முடியும். ஒன்னை இன்னொன்னு எப்படி பார்க்க முடியும்? ஒரு வஸ்துவில தானே இன்னொரு வஸ்துல பார்க்க முடியும். முன்னாடி ஏதோ ஒரு வஸ்து இருக்கு, அதுலதானே ஆரோபணம் பண்ணுவார்கள், இல்லையா? இப்ப இதுக்கு என்ன காரணம்? இது முன்னாடி ஒண்ணு இல்லையா, என் முன்னாடி வந்து தானே என்னுடைய ஆத்மா எப்போது, நான் அதை போய் நானுன்னு நினைக்கிறதுக்கு என்னுடைய பாடிக்குள்ள அது வந்துருச்சு சார், இது வந்து என்கிட்ட சொல்லித்தா என்ன, நான் பாடிக்குள்ள போகும்போது நான் பாடியா இருக்கேன் அப்படின்லாம் ஒண்ணு சொல்லலையே. முன்னாடி இருக்கிற விஷயத்துல அத்தியாசம், கயர்ல பாம்பு. அதே மாதிரிதான் இந்த உலகமும் பொய் அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு கிளாஷ் வருது, இல்லையா? கயறு விஷயம் என்ன புரியுது? கயரும் ஒரு வஸ்து, பாம்பும் ஒரு வஸ்து. இந்த வஸ்து அந்த வஸ்து வரலாம். இப்போ சுத்திகை ஒரு வஸ்து, அதுக்கப்புறம் இது ஒரு வஸ்து, அந்த வஸ்துல இந்த வஸ்து அத்தியாசம் பண்ணணும், அது ரைட்டு, இல்லையா? புரஸ்தயேவ விஷயே வஸ்துனி அந்நிய அத்தியஸ்த அத்தியஸ்யதாம் இதி. புரஸ்த புரஹாஸ்தகா, என் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஏவ விஷய, இந்த விஷயத்துலதான் வஸ்துனி அத்தியசியம், வேறு ஒரு வஸ்துவை நானு அத்தியாசம் பண்ணி ஆரோபமாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்றது தெரியாது. நியமஹான கிருதஹா சத்பிஹி பிராந்திரேவாத்ர காரணம். முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்துலதான் வரலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரி ஒரு நியமத்தை ந கிருதஹா சத்பிஹி, நம்மளுடைய சாதுக்கள் ரிஷிகள் இவர்கள்லாம் இதை சொல்லவே இல்லப்பா. ஏன் அப்படின்னா, பிராந்தியானது பொய்யான அறிவானது எப்படி வேணாலும் வரலாம்பா. பிராந்திரேவ அத்திர காரணம், பொய்யான அறிவானது, பிராந்தி பிரமமானது எப்படி வேணாலும் வரலாம்பா அப்படின்னு சொன்னார். கேட்டா, எப்படி வேணாலும் வரலாம். இதான் ஒரு முன்னாடி இருக்கிற விஷயத்துலதான் இன்னொரு விஷயம் வந்து உனக்கு புரியறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் நான். அந்த எக்ஸாம்பிள் உள்ள போய் அதை போய் இது விஷயமா இருக்கு, அது ஆத்மா விஷயம் அப்படின்னு சொல்றது சரியில்லைப்பான்னு நம்ம முன்னோர்கள் ரிஷிகள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. வேதாந்தத்துல இதெல்லாம் கிளியர்னா ஆச்சாரியால் நம்ம சாட்சாத் பரமேஸ்வர அவதாரமான ஆச்சாரியால் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, சொல்ல போறார் இன்னும் புரியுற மாதிரி. அதே மாதிரி திருகாதி அபிஷயே யோம்னி, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், உனக்கு புரிய வைக்கிறேன், அதையும் ஒரே விட மாட்டேன். திருகாதி விஷயே யோம்னி நீலதாதியதா அபுதாஹ அத்யஸ்யந்தி ததைவ ததா ஏவ அஸ்மின் ஆத்மன்யபி மதி பிரமாத். இப்ப சொல்றேன் கேளு. இப்போ நீ பிரமா வசதியா நீ வந்து கிளிஞ்சல்ல பாக்குற அந்த வெள்ளிய மாத்திரம் கணக்குல எடுத்துட்ட, கயிறுல பார்க்கக்கூடிய சர்ப்பத்தை கணக்குல எடுத்துட்டேன். நான் சொன்ன 2 எக்ஸாம்பிள் சொன்னதுனால அதை விட்டுட்டேன். இப்ப நான் சொல்றேன் பாரு. இப்போ ஆகாசம் இருக்கு, எங்க இருக்கு ஆகாசம் இருக்கா? உங்களுக்கு எனக்கும் நடுவுல இருக்கு, அங்கேயே இருக்கு. அந்த ஆகாசம் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு சவுண்டு கேட்கறது. இது நான் ஸ்கைப்ல எடுக்கிறேன், அது உங்க காதுக்கு வருது அப்படின்னாக்க எப்படி சவுண்டு டிராவல் ஆகுது? சேட்டலைட் மூலமா எப்படி டிராவல் ஆகுது? எப்படி அது உங்க காதுக்கு வருது? இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தேன்னா இடைவெளி இருக்கணும். இடைவெளி இல்லாம எப்படி போகும், இல்லையா? நான் இங்க இருந்து ஒரு டம்ளர் எடுத்துன்னு போனேன்னா அதுல இருக்கக்கூடிய இடைவெளி அமெரிக்கா வரைக்கும் வருது, இல்லையா? எப்படி அந்த இடைவெளி வருது? இந்த இடைவெளிக்கு ஏதாவது உருவம் இருக்கா? ஒரு இங்க எடுத்து தெளிச்சான்னாக்க, இப்ப பனால இருந்து இங்க அந்த இடைவெளியில தெளிச்சா இடைவெளியில போய் அது ஒட்டுமோ? கீழே பூமி ஒட்டுமே தவிர இடைவெளியில ஒட்டுமா? அது இடைவெளி எதோடையும் ஒட்டாது. ஆகாசம் எதோடையும் ஒட்டாது, ஆத்மாவும் எதோடையும் ஒட்டாது. அது ஞாபகம் வச்சுங்க. அதுக்குதான் வரேன். இப்போ இடைவெளி இருக்கு, எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை யாராவது டெயிண்ட் பண்ண முடியுமா? யாரும் டெயிண்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஏத்த கலர் ஏதாவது வருமா? வரவே இல்லை. ஆனா இங்க போய் நீங்க வாசல்ல போய் குழந்தையை காட்டான்னாக்க வானம் என்ன கலர்? நீலவானம்னு பாடுறான், இல்லையா? நீலவானம் அப்படின்னாரு. எப்படி? அது புரிவதற்காக சொல்லக்கூடியது, அல்லது விஷயம் தெரியாதவன் சொல்லக்கூடியது.
யதா அபுதாகா அறிவில்லாதவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, திருகாதி விஷயே கண்ணு முதலியவர்களுக்கு கோச்சரமாகவே இல்லை. இப்ப யாராவது இடைவெளியை கண்ணால பார்க்க முடியுமா சார்? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. அறிவுனாலதான் அந்த இடைவெளியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். லோகத்துல பாருங்க, எனக்கும் உங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளியை நீங்களும் பார்க்க முடியாது, நானும் பார்க்க முடியாது, யாருமே பார்க்க முடியாத இடைவெளி அது. கண்ணுக்கு கோச்சரமாகவே இல்லை. நீங்க சொன்னீங்களே விஷயமாக அபிஷயே ஆத்மனி, எப்படி சார் அனாத்மா வித்தியாசம் வரும்னு கேட்டீங்களே, அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பாருங்க. கண்ணுக்கு பார்க்க முடியாத திருகாதி அபிஷய, திருக்குக்கு விஷயமே ஆகாது, அறிவுக்கு விஷயமே ஆகாதது. அங்க என்ன சொன்னா அபிஷயா ஆத்மா. அதே மாதிரி இங்க இடைவெளியும் கண்ணுக்கு விஷயமே ஆகாது, புரிந்து கொள்ளுங்கள். திருகாதி அபிஷயே வ்யோம்னி ஆகாசம். வ்யோம்னின்னா ஆகாசத்துல, வ்யோமஹான ஆகாசம், வ்யோம்னி அந்த வ்யோமன்னு சப்தம், அதனால வ்யோம்னி அந்த ஆகாசத்துல நீலதாதி யோவேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன், பரமே வ்யோமன் அந்த ஆகாசத்தை தான் சொல்லிருக்கு வேதத்துல இல்லையா, ஆத்ம ஞானத்துக்கு ஞாபகம் வச்சுக்கங்க. அதனால வ்யோம்னி இந்த ஆகாசத்துல யதா அபுதாகா நீலதாதி கல்பயந்தி, எப்படி அவர்கள் இந்த நீளமாக இருக்கும் தன்மை முதலியவைகள்லாம் அத்தியஸ்யந்தி அதை போய் ஆரோபணம் பண்ணி அது ஒன்ன இன்னொன்னா பாக்குறார்களோ, அதே மாதிரி ததாயேவ அதே மாதிரிதான் அஸ்மின் ஆத்மனி அப்படி என்னுடைய ஆத்மாவையும் இப்படித்தான் நானு மதி பிரமா, என்னுடைய புத்தி பிரமத்தினால, என்னுடைய புத்தியில இருக்கக்கூடிய பிரமத்தினால நான் இப்படி ஆரோபணம் பண்ணிட்டேன் சார். நான் இந்த சரீரத்துல இருக்கேன், இங்கதான் இருக்கேன், இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கேன், லொகேஷன் இந்த இடத்துல தான். நான் இங்க இருக்கும்போது எப்படி சார் அங்க இருப்பேன்? என்ன பாருங்க, நான் எங்க இருக்கக்கூடிய ஆத்மான்ற ஒரு விஷயம் தெரியாம நான் இங்க இருக்கேன். கோபம் வேற வருது சார், நான் இங்க இருக்கேன்னு சொல்றேன், நான் எப்படி சார் அங்க உங்காத்துல இருப்பேன் கேட்கிறாரு அப்படின்லாம் கேட்கிறோம் நம்ம. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு அந்த அளவுக்கு ஒரு அத்தியாசமானது ஏற்பட்டு விட்டது. இல்ல ஆத்மனியில நமக்கு மதி பிரமமானது ஏற்பட்டது. நான் அப்படின்னால இந்த உடம்புலதான் இருப்பேன். மணியாளர் இருக்குன்னு சொன்ன உடனே வேதாந்த கிளாஸ் படிச்சுட்டே இருந்தேன். ஆம் ஆத்மா குடாகேஷா இல்ல சர்வாந்தரஹா எல்லா இடத்துலயும் நான் தான் இருக்கேன்னு. வாசல்ல போஸ்ட்மேன் கேக்குறாரு, யாரு ராமசாமி உங்களுக்கு மணியாளர்? நான் தான் அப்படின்னு உடம்ப தூக்கி நான் தான் ஆத்மான்னு படிச்சுட்டு இருக்கும் போது நான் எங்க இருக்கக்கூடிய ஆத்மாவா இருந்த போதிலும் இது எப்படி அப்படின்றது யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஆறாம் மதிப்பிரமம் இருக்கு. அந்த மதிப்பிரமத்தினால நான் நான் தான் அப்படின்னு போகிறேன்பா. இதுதான் அத்தியாசத்துக்கு காரணம். நீ கேட்ட கேள்வி யா, நீ என்னெல்லாம் கேட்டா கதம் ஏஷா சமாகதா, கதம் ஏதஸ்ய நிவர்த்தி, கேன உபாயேன சித்தியத்தின்னு சொன்னீங்க இல்லையா? கேன, இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். இந்த உபாயத்தின் மூலமாக அறிவு கண்ணை திறந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுனால கண்ணு முதலியலுக்கு அறிய முடியாத ஆகாசத்துல எப்படி நீளமாக இருக்கும் தன்மையை அத்தியாசம் செய்கிறார்களோ, அப்படித்தான் விஷயம்க்கு தெரியாத இந்த ஆத்மாவா அவிஷயமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மால புத்தி பிரமத்தினால அத்தியாசம் செய்து நான் இங்கே இருக்கிறேன்னு எனக்கு ஒரு லொகேஷன் எங்கும் இருக்கக்கூடிய எனக்கு ஒரு லொகேஷன் இந்த சரீரத்துக்குள்ள மாட்டிட்டு, இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்குள்ள நான் எனக்குரியது மாட்டிட்டு அப்படின்னு. அடுத்தது 479வது ஸ்லோகம். அனாத்மனி ஆத்மதாத்யாசே ந சாத்ருஷ்யம் அபேக்ஷதே பீதோயம் சங்கஹ இத்யாதௌ சாத்ருஷ்யம் கிம் அபேக்ஷிதம். ஒரு கேள்வி கேட்டான். சாதிருஷ்யம் இருக்கிற இடத்துலதானே சார் வரும்? கிளிஞ்சல் மாதிரி இருக்கிற இடத்துல கிளிஞ்சல் மாதிரி பளபள பாலப்பள்ளியம் அப்படின்னு ஒரு சாதிருஷ்யம் இருக்கு. பளபளா எனக்கூடிய தன்மை அங்க இருந்தது, வெள்ளியில பளபளா எனக்கூடிய தன்மை இருக்குது. இந்த பளபளத்தையும் அந்த பளபளப்பையும் நான் மிஸ்டேக் பண்ணிட்டு இந்த கிளிஞ்சலை போய் வெள்ளி அப்படின்னு பார்த்தேன். இங்க கயர்ல என்ன இருக்கு? ஒரு சாதிருஷ்யம் இருக்கு. அப்படி கரெக்டா அந்த ஷேப்ல சார் கரெக்டா அது 2.5 அடியில
இருந்தது இல்லையா? அந்த மாலையானது கரெக்டா எனக்கு 2.5 அடியா தான் அந்த பாம்பு தோணும். அந்த சாதிருஷ்யத்தினால அது அப்படியே வளைஞ்சிருக்கு. இது ஐயோ அப்படின்னு அலறி ஓடினேன். யோசிச்சு பார்த்தா நான் ஓடினேன். எந்த அளவுக்கு இருந்தது, அந்த கயிறு எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு சாதிருஷ்யம் இல்லையா? அப்படி ஒரு சாதிருஷ்யம் ஆத்மாவுக்கு எப்படி சார் அனாத்மாவும் ஆத்மாவும் வேறன்னு இருக்கும்போது ஒரு சாதிருஷ்யமா இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எடுத்து சாதிருஷ்யமானது எப்படி ஒண்ணு கேட்டேன். அப்ப நான் உனக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் உனக்கு அந்த கயறு பாம்பு சொன்னேன்னு தவிர இன்னொரு திருஷ்டாந்தம் சொன்னேன், அதை நீ கணக்கிலேயே எடுத்துக்கலையே. அது என்னன்னா மஞ்சகாமால வந்தவனுக்கு விளைவிளேன்னு சங்கு இருக்கு. அவன் தம்பி பார்த்து அண்ணங்காரன் எப்படி வெள்ளையா இருக்குன்னா உடனே அவன் சொன்னான், வெள்ளையா இருக்க இல்லையா மஞ்சளா இருக்குன்னு. கண்ணகாமி என்னடா இது கண்ணெல்லாம் உடம்பு சரியில்லான்ற 2 நாளா சாப்பிடல ஜுரம்னு. உடனே அம்மா இவனுக்கு வெள்ளையே தெரியலமா மஞ்சளா இருக்குன்றாமா, ஏதோ மஞ்சள் காமால போல இருக்குமான்னு உடனே டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போவான், மந்திரிக்க கூட்டிட்டு போயிடலாம் இல்லையா? இப்போ பொருள்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா? ஆள்கிட்ட சேஞ்ச். வெள்ளையாக இருக்கக்கூடிய சங்கை இவன் மஞ்சளாக பார்த்தான். அதனுடைய சங்கை என்ன இல்லையா வெள்ளையா இருக்கு, அதுல ஏதாவது சாதிருஷ்யம் ஏதாவது இருக்கு. ஆனா பளபளப்பு அந்த பளபளப்பையும் அந்த வெள்ளை கலரையும் இந்த மஞ்சள் கலரையும் போத்து விட்டான் சார். இந்த சாதிருஷ்யம் இருக்கா? இல்ல. இவனுடைய கண்ணுல இருக்கக்கூடிய கோளாறுனாலையும் அத்தியாசம் பண்ணான். இப்படித்தான் அத்தியாசம் பண்ண. நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், கயர்ல பாம்பு அது வந்தேன். அதே மாதிரி ஒரு ஆகாசத்துல நீளம், காணல் நீரு, இப்படி எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த ஆத்மாவை புரிய வைக்கிறதுக்கு 2வது வஸ்து கிடையாது. உலகத்துல இருக்கிறது அத்வைத்தம், ஒரு ஆத்மா. இது எப்படி நான் உலகத்துல இருக்கக்கூடிய பொருளை வச்சுட்டுதான் உங்ககிட்ட பேச முடியும். உலகத்துல இருக்கக்கூடிய பொருள் எதுவுமே அதுக்கு இணை ஆகாது. அதனால இது மாதிரி அது மாதிரி இது அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் வரைக்கும் தான் சொல்றேன். எப்படிப்பா எலக்ட்ரிசிட்டி ஆனது இருக்கோ, ஃபேன்லயும் இருக்கு, ஃப்ரிட்ஜ்லயும் இருக்கு, டியூப் லைட்லயும் இருக்கு, என்னுடைய எலக்ட்ரிக் ஓவன்ல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு சார், எல்லா லேப்டாப்ல இருக்கு, எல்லாம் சொல்லிட்டே இருக்கேன். அத மாதிரி இந்த ஆத்மாவானது எல்லா இடத்துலயும் ஊர் இருக்குப்பா. அந்த ஆத்மா இருக்கிறதெல்லாம் பண்ணேன்னு சொன்னா நீ உடனே ஒரு கேள்வி, இப்ப கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுமே, அது மாதிரி எல்லாம் விட்டு போயிடுவானா அப்படின்னு கேட்க முடியாது. அந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொன்னோம், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. பர்வேடிங்கா இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி ஆனது எப்படி பர்வேடிங்கா இருக்கோ, ஆகாசம் எப்படி பர்வேடிங்கா இருக்கோ, அத மாதிரி ஆத்மா பர்வேடிங்கா இருக்குன்னு சொன்னேனே தவிர அதனால நான் ஆகாசத்தையே சொன்னேன்னு எடுத்துக்காதீங்க. ஆகாசமும் உண்டான பொருள். ஆத்மன ஆகாச சம்பூதா, இது உண்டான பொருள். ஆத்மா உண்டான பொருள் இல்லை. அந்த சமயத்துல வரும்போது அந்த எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி எந்தெந்த சமயத்துல எந்தெந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கணுமோ அந்தந்த சமயத்துல அந்தந்த எக்ஸாம்பிள் சொல்லணும். அனாத்மனி ஆத்ம அத்தியாசே சாதிருஷ்யம் அபேட்சத்தை. அனாத்மால ஆத்ம தன்மையினுடைய அத்தியாசம் ஏற்படுவதற்கு சாதிருஷ்யம் அபேட்சத்தை, எந்த சாதிருஷ்யமும் தேவையில்லைப்பா. அனாத்மாவில் ஆத்ம அத்தியாசத்திற்கு எந்த ஒரு சாதிருஷ்யமும் அது மாதிரி இது அப்படின்னு சொல்லக்கூடிய சாதிருஷ்யமானது தேவைப்படுவதப்பா. எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் அப்படின்னா, பீதோயம் சங்கஹா இத்யாதௌ சாதிருஷ்யம் கிமபேட்சிதம். அயம் சங்கஹா பீதஹா, இந்த சங்கானது பச்சை கலர்ல இருக்கு அப்படின்னு சொன்னான். அந்த இடத்துல என்ன சாதிருஷ்யம் தேவைப்பட்டது? இவனுடைய கண்ணுல கோலா இருந்தது, அதுதான். அந்த சங்கு ஒண்ணு வேற எதுவும் மாறல இல்லையா? இப்படியும் பிரம ஏற்படலாம். அப்படிதான் இப்படி ஒரு பிரம, அப்படி ஆகாசத்துல நைல்யம்ன்ற ஒரு பிரம, கயர்ல பாம்புன்னு ஒரு பிரம, கிளிஞ்சல்ல வெள்ளின்னு ஒரு பிரம, தண்ணியே இல்லாத இடத்துல தண்ணி இருக்கா மாதிரி காணல் நீர்னு ஒரு பிரம. இப்படிப்பட்ட பிரமைகள்லாம் எல்லா இடத்துலயும் வரலாம் அப்படின்னு. இப்படி நிரூபாதிக பிரமேஷ்யேவ நைவாபேக்ஷா பிரதிஷ்யதே தோபாதிஷு இவ தத்ருஷ்டம் ரஜ்ஜு சர்ப்ப பிரமாதிஷு. இன்னொரு கேள்வி கேட்டாங்க பாருங்க, கடைசி கேள்விடம். உபாதியோகா உபயோ 471 கேட்டா, உபாதியோகா உபயோகோ சமயேவ ஈஷ ஜீவயோகோ. சார், ஈஸ்வரன் ஜீவன் 2 பேருக்குமே உபாதி சம்பந்தம் இருக்கா இல்லையா? மீடியம் இருக்கு.
இந்த மீடியத்துல இருந்தா நான் ஜீவன், அந்த மீடியத்துல இருந்தா அவர் ஈஸ்வர், இப்படின்னு இந்த மீடியம் சம்பந்தம் இருக்கு. அது மீடியம்னு ஆங்கிள் பார்க்கும்போது அது சமந்தானே. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? ஜீவசிய பந்தம், ஜீவனுக்கு மாத்திரம் பந்தம் இருக்கு. ஆனா அந்த கிருஷ்ண சரீரத்துல வந்த கிருஷ்ணன் இருக்காரு இல்லையா, அவருக்கு எந்த பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. அவருக்கு எந்த பந்தமும் கிடையாது. ஆனா எதிர்க்க இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு மாத்திரம் பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. சொல்றாரு இவரு, நிருபாதிக பிரமேஷு அஸ்ய நைவ அபேக்ஷா பிரதிருஷ்யதே சோபாதிஷு ஏவ தத்ருஷ்டம் ரஜ்ஜு சர்ப்ப பிரமாதிஷு. உபாதியே இல்லாமல் பிரமம் ஏற்படக்கூடிய ஸ்தலங்கள்லாம் நான் உங்களுக்கு காமிச்சேன். அந்த இடத்துல பீத சங்கஹா அந்த இடம் தான் காமிச்சேன். அந்த இடத்துல சாதிருஷ்யம் அப்படின்ற ஒரு அது மாதிரி அந்த கயறினுடைய ஷேப் இருக்கு, இந்த பளபளக்கு தன்மை இருக்கு அப்படின்ற ஒரு நியமங்கள்லாம் தேவையே கிடையாது. அது அந்த உபாதியில அது வரும்போது அந்த சுத்தின்னு உபாதியில வரும்போது அது தேவைப்பட்டதே தவிர, உபாதி இல்லாமலேயே சில இடத்துல நமக்கு பிரமம் வருகிறது இல்லையா, அந்த பிரமஸ்தலங்கள்லாம் சாதிருஷ்யமானது காணப்படுவதில்லைப்பா. பிரதிஷ்யத்தை சோபாதிஷுயேவ தத்ருஷ்டம், உபாதியோட இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துலதான் பிரம்மஸ்தலத்துலதான் சாதிருஷ்யம் ஏற்படுகிறது. அந்த எக்ஸாம்பிள் வேற, உபாதியை வைத்துக் கொண்டு நான் பேசினேன். வரும்போது எந்த உபாதியை வச்சுட்டு பேசினேன்? ஆகாசத்தை பத்தி பேசும் பொழுது இல்லையா, இந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம் நிருபாதிக ஸ்தலத்துல வர பிரமங்களுக்கு எல்லாம் சாதிருஷ்யம் அபேட்சை இல்லை. சில சமயத்துல கயிறு, பாம்பு, சுத்தி அரைத்து இந்த மாதிரி இடங்கள்ல சாதிருஷ்யம் காணப்படுகிறதுப்பா அப்படின்னு. சரி, அப்போ உடல ததாபி கிஞ்சித் பக்ஷ்யாமி சாதிருஷ்யம் ஸ்ருணு தத்பர. ஆக்சுவலா சாதிருஷ்யமே கிடையாது. ஆனா ஒரு சாதிருஷ்யம் இருக்கு, அறிவீரித்தனம்னு ஒண்ணு இருந்தது, அதனாலதான் உனக்கு பிரமம் ஏற்பட்டது. அந்த ஒரு விஷயத்த சாதிருஷ்யம், சாதிருஷ்யம் கிடையாது அங்க சொல்லிட்டேன். இருந்தாலும் உனக்கு பின்ன ஏன் சார் வந்தது, பின்ன ஏன் சார் வந்ததுன்னு ஒரு கேள்வி ஒண்ணு போட்டு தைக்கிறதா இல்லையோ. அதனால ததாபி இருந்த போதிலும் சாதிருஷ்யம் கிஞ்சித் பக்ஷ்யாமி, இருந்தாலும் உனக்கு சாதிருஷ்யம் கொஞ்சம் சொல்றேன், அத கொஞ்சம் கேளு இல்லையா. அத்தியாசத்துக்கு சாதிருஷ்யம் கட்டாயம் வேணும்னு நீ நினைப்பையானா, ஒருவேளை என்ன அப்படி இருந்தா நான் உனக்கு சொல்றேன் கேளு அப்படின்னு சொன்னார். அத்யந்த நிர்மல சூக்ஷ்மஹ ஆத்மா அயம் அதிபாஸ்வரஹ புத்திஹி ததா ஏவ சத்வாத்மா சாபாசா பாஸ்வராமலா. அத்யந்த நிர்மலா, ஆத்மாவானது எப்படி இருக்கு? அயம் ஆத்மா, என்னுடைய ஆத்மாவானது அது நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம். ஏதோடைய அந்த ஆத்மா ஒட்டாது. ஆத்மா ஏதோ, அது மட்டும் இல்ல எதுவும் அந்த ஆத்மாவை ஒட்டாது. நிரஞ்சனம்னு சொன்னாக்க இதையும் புரிஞ்சுக்கணும். அஞ்சனம்னா என்ன? ஓட்டுறது. அது ஆத்மா எதோடையும் ஓட்டாது. என் சரீரத்தோட ஒட்டாது, என் மைண்டோட ஒட்டாது, என் இன்டலெக்டோட ஒட்டாது, இந்த உலகத்தோட ஒட்டாது, எதோடையும் ஒட்டாது இல்லையா. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற பொருளும் இந்த ஆத்மாவோட ஒட்டுறதுக்கு சான்ஸ் இல்லை. அத்தியந்த நிர்மலம், அதை டெயின்டே பண்ண முடியாது. அது எப்படி இருக்கு? ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இல்லை. சூக்ஷ்மம் நாம இல்லையா, திருஷ்டத்து திருக்கோச்சரமாக இல்லை, திருக்கோச்சரமாக இல்லை, அத்தியந்த நிர்மலமாக இருக்கிறது. எது? இதோ அயம் ஆத்மா, இந்த ஆத்மா என்கிட்ட இருப்பாருங்க அந்த ஆத்மா. அது எப்படி இருக்கு? ஆனா அதிபாஸ்வரகா, அப்படி பிரகாசிக்கிறது சார். அவங்களுக்கு காத்தாடு எழுந்தோன்னு தோன்றது, என்னை கொண்டு போய் பிச்சு டார்க்ல கொண்டு போய் போட்டா கூட அது வெளி, நான் உயிருடன் இருக்கிறேன், அந்த வெளிச்சம் அறிவொளி ஒளி இருந்தது சார். இல்ல எப்படி சார் இது அறிவொளி இருக்க? எப்பொழுதுமே இருக்க என்கிட்ட, உயிரோட இருந்து கொண்டே இருக்கிறேன். தூங்கும் போதும் கனவு காணும் போதும் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா அதிபாஸ்வரமாக இருக்கு, மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. ததா ஏவ, இதே மாதிரிதான் இல்லையா, ஆத்மா நிர்மலமாக இருந்த போதிலும் சூக்ஷ்மமாக இருந்த போதிலும் எல்லாருக்கும் பிரசித்தியா பிரகாசப்படுத்தி கொண்டே இருக்கிறார்ல, அதே மாதிரிதான் சத்வாத்மா இல்லையா.
சத்துவகுணத்தை சொரூபமாக கொண்டதான இந்த ஆத்மாவானது, சத்துவகுணத்தை சொரூபமாக கொண்டதுன்னா ஞானமயமாக பிரகாசமயமாக இருக்கக்கூடியதுக்கு பேர் சத்துவகுணான்னு பேர். தத்துவாத்மாவாக இருந்து கொண்டு பிரகாசமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆத்மா புத்தி தயாயேவ பாச பிரகாசம் உள்ளதாகவும் ஆற்றுகிறது. இந்த புத்தியானது என்னாச்சு, சிதாபாசன் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லா இடத்துலயும் நான் போனாக்க வீட்டுல அப்படி நடந்து போனா என்னுடைய பிரதிபிம்பமானது சேர்ல உழருது, டேபிள்ல உழருது, கீழே உழருது, சோத்துல உழருது. அந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கு. அப்படி போனா அந்த கண்ணாடியில மாத்திரம் நல்லா தெரியுற மாதிரி உண்டு. அதே மாதிரி இந்த ஆத்மா எங்க இருந்தா கூட அது என்ன பண்ணி, நான் உட்கார்ற இடத்துல அதை மறைச்சு என்னுடைய சரீரம் இருக்கு, என் சரீரத்துக்குள்ள இருக்கு. அப்படி கை காமிச்சா நீங்க என்ன பாக்குறீங்க, உங்க கை தெரியுதுன்னு சொன்னீங்க, கையா தெரியுது. இங்க இருக்கக்கூடிய ஆகாசத்தையும் வெளிச்சத்தையும் என் கை மறைக்கிறது. இந்த கை ஆகாசத்தையும் வெளிச்சத்திலையும் மறைக்கிறது. அது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, என்னுடைய கையை நான் காமிக்கிற மாதிரி சொல்றேன். இப்படி பிரதிபிம்பமானது சில இடத்துல தோணுகிறது, சில இடத்துல காணப்படுவது. அதுதான் பிரதிபிம்பம் அப்படின்னு பேரு. அந்த பிரதிபிம்பம்னு அதனாலதான் சொல்றோம். இந்த ஆத்மாவுடைய பிரதிபிம்பமானது என்ன பண்ற, புத்தியில வர்றதுனால இந்த புத்தியும் அப்படி பாஸ்வரமா இருக்க மாதிரி திங்கிங் என்னென்னமோ கண்டுபிடிப்பேன் சார், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் சார், எக்ஸ்பர்ட் சார் நானு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்ன அது எப்படி ஒரு ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய சத்துவ குணம் தான் இவனுடைய புத்தியில வந்ததுனால, இவனுடைய புத்தியினுடைய சக்தியினால அது வெளிப்படுகிறது. பிரகாசகத்துவம் எப்படி வந்தது, என்னுடைய புத்திக்கு ஆத்மா சம்பந்தத்தினால வந்தது. ஆத்மா சம்பந்தப்படாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆத்மாவுடைய பிரசன்ஸ்ல அது சம்பந்தப்படல. அது கண்ணாடி ஒண்ணு உங்களுக்கு கூப்பிட்டு காமிக்கல. நீங்க அந்த பக்கம் போனீங்க, அதனால கண்ணாடி தெரியும். அந்த ஆத்மாவானது எங்க இருக்கிறதுனால அது போய் உங்களுடைய புத்தியில பிரிப்பெடுத்து வந்தது. அதனால அது என்ன ஆச்சு, புத்தியும் பாஸ்வரமாக ஆகிவிட்டது, அமலமாகவும் ஆகிவிட்டது அப்படின்னாரு. எதனால அப்படி ஆச்சு அப்படின்னாக்க, தான் அது பக்கத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால, அருகில் இருக்கின்ற காரணம். சாநித்யாத் ஆத்மவத் பாதி சூரியவத் படிக்கோ யதா. இப்போ பாருங்க, அந்த ஆத்மாக்கு அந்த புத்திக்கு எப்படி சார் இந்த பிரகாசம் வந்தது? எல்லாத்தையும் திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி, எடுத்துரைக்கக்கூடிய கெப்பாசிட்டி, இதெல்லாம் எப்படி அந்த புத்திக்கு ஆத்மாக்கு இருக்கக்கூடிய அந்த சத்துவ குணமானது அது எப்படி அந்த புத்தியில வந்தது அப்படின்னு கேக்குறீங்க. ஏன்னா அது பக்கத்துல இருக்கிறதால அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுப்பா. அது சூரியன் இருக்கிற இடத்துல நான் பக்கெட்டை வச்சேன்னாக்கா அது பருது. எங்க வீட்டுல நான் நடந்துட்டே இருக்கும்போது நடுவுல கண்ணாடி வச்சீங்கன்னா என்னுடைய பிம்பம் அதுல விழுறது. அத மாதிரி சாநித்தியம் எங்க இருக்கோ இல்லையா, அது பக்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு அருகில் இருக்கக்கூடிய சாமர்த்தியம் எங்க வருதோ அந்த இடத்துல அது பிரகாசிக்கிறது. எப்படி ஆத்மாவை போலவே பிரகாசிக்கிறது இல்லையா? எப்படி அது அப்படின்னு ஒரு திசா சொன்னதானே புரியும். என்ன சார் இது ரொம்ப அப்டிராக்டா இருக்கு, நீங்க சொல்றது புரியல. சூரியனுடைய ஒளியில ஸ்படிகம் எப்படி தெரியுது இல்லையா, அதே மாதிரி எப்படி ஸ்படிகமானது சூரியனுடைய சன்னதி வரும்போது சூரியன் அப்படியே அதுல லிங்கத்துல அப்படியே தெரியுது. சூரியன் கொடுத்தாங்க அந்த ஸ்படிகத்துல அது தெரியுது. அத மாதிரி சூரியனுடைய பிரகாசகமானது எப்படி அந்த ஸ்படிக லிங்கத்துக்கு வந்ததோ, ஆத்மாவனுடைய பிரகாசகத்துவம் சுவப்பிரகாசகத்துவமானது அப்ரமேயா சொப்பிரகாஷா அப்படின்னு ஜொலிக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய அந்த ஆத்மஸ்வரூபமானது என்கிட்ட என்னுடைய ஹிருதயாகாசத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அந்த ஒரு பிரதிபலிப்புனாலதான் எனக்கு இந்த பிரகாசகத்துவம் வந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கதம் ஆகத்தம் சமாகத்தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, இப்படி தாம்பா வந்தது அப்படின்னு சொன்னார். இப்படி 482 ஸ்லோகம் டைம் ஆயிடுச்சு. அதனால இதோட நிறுத்திக்கலாம். மேற்கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்த வியாழக்கிழமை காக்கலாம். 14 ஸ்லோகம் சொல்லியிருக்கார். அதுல நம்ம இன்னைக்கு எவ்வளவு பார்த்திருக்கோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்லோகம் பார்த்து இன்னும் 4 ஸ்லோகம் இருக்கு. அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதே அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம்